அனைவருக்கும் வணக்கம். டுடே ஸ்டாக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரீசெண்டா நடந்துச்சுல துணை குடியரசுத் தலைவர் தேர்தல். அத பத்தி என்னென்னலாம் கொஸ்டின் வரும்னு இந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்துடலாம். பாருங்களேன். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர்னா யாரு நமக்கு ஞாபகம் வருவா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். ஓகே. ஒரு டேட்டா. இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா என்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவுடைய 15வது துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வைஸ் பிரசிடென்ட் தேர்தல் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தா இந்த தேர்தல் நடைபெற்ற நாள் இப்ப ரீசெண்டா நடந்த துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் நடைபெற்ற நாள் நமக்கு கேட்கலாம். 9/9/2025. நெக்ஸ்ட் இவர் எந்த கட்சி பார்ட்டிசிபேட் பண்ண எந்த மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னா, பாஜக தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மூலியமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. எத்தனை வாக்குகள் பெற்றார் அப்படின்னு பார்த்தா 452 வாக்குகள் வந்து பெற்றிருப்பாரு. எதிர்த்து போட்டியிட்டவர் நமக்கு கேட்கலாம். இண்டி கூட்டணி வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன் ரெட்டி. இவர் எத்தனை வாக்குகள் பெற்றிருப்பாருன்னா 300 வாக்குகள். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா, இந்த தேர்தலில் வாக்களிக்க உரிமையுடையவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா, தேர்தலில் வாக்களிக்க உரிமையுடையவர்கள் பார்த்தோம்னா மக்களவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட மாநிலங்களவை நியமன உறுப்பினர்கள். இவங்க 3 பேருமே இந்த தேர்தலில் வாக்களிக்கலாம். சரியா? அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிகல் என்னன்னா 63. நெக்ஸ்ட் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்காக அதாவது தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவுன்னு கேட்டாங்கன்னா 66ல 1. நெக்ஸ்ட் அவரை அந்த ரிசைக்னேஷன் எது மூலியமா கொடுக்குறாருன்னா 67ல ஏன்னு படிப்போம். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைன்னு நம்ம கேட்டாங்கன்னா 98.2% வாக்குகள். டோட்டலா 767 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் இத்தேர்தலை நடத்திய தேர்தல் அதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா PC மோடி, மாநிலங்களவையோட செயலர். அடுத்தது ஜெகதீப் தன்கர் எப்ப ராஜினாமா பண்ணாருன்னு கேட்கலாம். 21 ஜூலை 2025. இவருடைய காலமும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11/8/2022 இருந்து 10/8/2025 வரை இருப்பாரு. இவருடைய ராஜினாமா கடிதத்தை எங்க கொடுத்திருப்பாரு? பிரசிடென்ட் கிட்ட கொடுத்திருப்பாரு. தற்போதைய பிரசிடென்ட் யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பிரசிடென்டா இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.